வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ராஜபக்ஷக்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் அப்படி சவால் விடுத்துள்ளார் அவர். நாங்கள் தற்போது பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சியையும் மரியாதையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்துள்ள இந்த கோரிக்கையை அந்த அமைப்பின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் ஃபசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் ஜனாதிபதிக்கு கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து மாவை சேனாதிராஜா விலகியிருந்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது என கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் மாவை சேனாதிராஜா நீடிப்பதை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது பற்றி விரைவில் தீர்மானிக்கப்பட உள்ளது. தமிழரசு கட்சியின் கோட்டையான யாழ்ப்பாணத்திலேயே தமிழரசு கட்சியில் இம்முறை ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அனுர கட்சிக்கு 3 ஆசனங்கள் அப்படி குப்புற விழுந்த பின்னரும் வேட்டை அரசியல்வாதிகளின் மோதலுக்கு குறைச்சல் இல்லை. யாழ் வலிவடக்கு தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் காணி உறுதிகளுடன் நாங்கள் உள்ளே நுழைவோம் என தையிட்டியை சேர்ந்த காணி உரிமையாளரான சுகுமாரி சார்ஜன் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, காணிகளை மீட்பதற்காக எந்த நிலைக்கும் கீழிறங்க நாங்கள் தயாராக உள்ளோம். தீர்வு கிடைக்காவிட்டால் காணி உறுதிகளுடன் காணிகளுக்குள் நுழைவோம். எம்மோடு அனைத்து தரப்பினரும் வர வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் துவிச்சக்கர வண்டிகளை திருடிய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கேசன்துறை மாவட்ட காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உதயநாத் தலைமையிலான குழுவினரால் அந்த கைது இடம்பெற்றுள்ளது. 23 வயதானவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை இறக்குமதி செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு மேல் விற்பனை செய்யாமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விதிமுறைக்கு அமைய பேருந்துகள், கிரான்கள், கல்வி போவர் மற்றும் போன்ற சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் மீது அபராதம் விதிக்கப்படலாம். தமிழரசு கட்சிக்குள் சகல குழப்பங்களும் மூல காரணமாக இருப்பவர் மாவை சேனாதிராஜா தான் என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது பற்றி கூறிய அவர், மாவை சேனாதிராஜா பதவி விலகினார். அந்த பதவி விலகல் கடிதத்தை செயலாளர் ஏற்றுக்கொண்டார். அதன்பின் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மீண்டும் நான் பதவி விலகவில்லை, கடிதத்தை திரும்பப் பெறுகிறேன் என்றால் மாவைதான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி வல்வெட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்திற்கு பின்னர் 30 வருடங்களுக்கு மேலாக வல்வெட்டித்துறையில் தொண்டமானாறு வரையான 18.8 கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டுக்கு சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் இதுவரையில் தீர்க்கப்படவில்லை என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனுல் ஹந்தீன் நேற்று தெரிவித்துள்ளார். அதற்கமைய அடுத்த வருடம் முதல் கிராமங்களை அபிவிருத்தி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தீன் நேற்று தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டகாபுவி கடோனாவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக செயற்படுவதை உறுதி செய்ய பாடசாலை கட்டமைப்பு, அதிபர், ஆசிரியர் பயிற்சி மற்றும் மதிப்பீடு பொறிமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் போட்டியிட்டதை அடுத்து வருமான மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களின் பட்டியலை இலங்கை தேர்தல் ஆணைக்குழு போலீசிடம் வழங்க உள்ளது. அதற்கேற்ப சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்த வேட்பாளர்களின் பெயர்கள் மாவட்ட செயலகங்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDPயின் செயற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் புதிய கட்டமைப்பு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி தேர்தல் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்களுடன் இன்று கலந்துரையாடல் ஒன்றை செயலாளர் நாயகம் முன்னெடுத்திருந்தார்.
கடந்த காலத்திலேயே ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள், தாங்கள்தான் கல்விமான்கள் என்று வீரவசனம் பேசிய சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்கள் தங்கள் கல்வி தொடர்பான ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக நிரூபித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என டெலோ செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தநாதன் கருணாகரம் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் நாடு சரியான பொருளாதார திசையில் சென்று கொண்டிருக்கிறது என இலங்கைக்கான பிரிட்டிஷ் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தெரிவித்தார். அத்துடன் இலங்கையில் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய்வதற்காக பிரிட்டிஷ் வணிக தலைவர்கள் குழு அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது என்றும் அவர் கூறினார்.